பாலை பிடிக்க தெரியல, பாலை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி நீங்கள் என்ன தான் பிரில்லியண்ட்டாக பண்ணாலும் மேட்ச்சில் சான்ஸ் கிடைக்காது. ஃபீல்டிங் நல்லா பண்ணால் தான் 11 பேரில் முதல்ல உள்ளே வர முடியும். அவன் 4 கேட்ச் விடுவான் அப்படின்னா யாரும் டீமில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆடணுமா ஆடணுமா புரியுதா? ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, இதான் பிடிக்கணும். இப்போ டிஃபால்ட்டாக மசில் மெமரியில் மைண்டில் இப்படி தான் வரணும். பால் இப்படி வந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். அப்படியே வர புஷனை சாமி சாமி பால் பிடிக்க தெரியாது. அண்ணா பிடிக்காது, பாலை நேராக பிடிக்கும். அங்கேஸில் வேண்டாம், பாம்பில் பிடி, பாலை பார்க்கணும். பால் பிடிக்கும். இந்த இடத்துல சைட்வேஸில் பாலை பிடிக்கும். மேலே வந்துச்சுன்னா மேலே, கீழே வந்து பொசிஷன் மாறும். கன்சிடர் ஸ்லிப்பில் நிற்கிறீங்க. ஸ்லிப்பில் இப்படி அப்படின்னா நிற்க முடியாது. டிவி பார்க்கணும் கிரிக்கெட்டு ஸ்லிப்பில் ஃபீல்டிங் நடக்கும். ஸ்லிப்பில் ரைட்டாக இப்போ அப்படியே பெண்ட் பண்ணாதீங்க. முட்டியில் போட்டிங்கன்னா எழுத முடியாது. ரைட்டாக முட்டியில் வேலை பண்ணணும். முட்டியில் கை வச்சு பார்த்து எவ்வளோ வேலை இது இன்னும் பிரச்சனை இல்லை. பட் இனிஷியலாக பேசிக்ஸில் இதுதான் முடியும். நீங்கள் தெரிஞ்சுன்னா ஃபிங்கர்ஸை சேஃபாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கா தாமரை மலருமா அதை பாலை புடி இப்போ ஏன் சொன்னேன், அதுதான் அந்த தனியாக அனுப்பிச்ச உடனே தியானம் பண்ண முடியும். அப்புறம் பால் இப்படி தான் இருக்கும். உங்கள் ஆப்போசிட்டில் யார் இருக்கா? உங்கள் ஆப்போசிட்டில் யார் இருக்கா? புரிஞ்சுதா? நீ எண்டுக்கு போயிடுங்க. ஃபஸ்ட்டு டென்னிஸ் பால் 2 டென்னிஸ் பால் எடுத்துக்கோங்க. டென்னிஸ் பண்ணுறீங்களா? அப்படியே 2 ஸ்டெப்பு பேக், 2 ஸ்டெப்பு பேக், இன்னும் 2 ஸ்டெப்பு பேக். அவ்வளோ பக்கத்துலேயே போவ, கொஞ்சம் இப்படி நகர்ந்து வா. இங்கே வா, இங்கே வா. ஸ்டார் மாதிரி வெயிட் பண்ணு. அவன் பால் மிஸ் பண்ணிட்டான். வெயிட் பண்ணு. 5 minutes தான் டைம். குட் மூவ். இதுக்கு எதுக்கு அண்ணா, இதுக்கு எதுக்கு கை கால் தான் மூவ் பண்ணுற? தேவையில்லையா? ஒரே இடத்துல தானே இருக்கு. கூட ட்ராப் பண்ணாமல் பிடிச்சிங்கன்னா பேட்டிங் சான்ஸ். பால் கேட்ச் கரெக்டாக ஆகிடுறா. லேண்டிங் எந்த லெக்கில் பண்ணுவேன்? லெஃப்ட்லையா பண்ணுவேன்? நீ பின்னாடி போயிடா. நீ பின்னாடி போயிடு. 4 பேரும் ரைட் ஆம் போலர்ஸ் தானே. எந்த லெக்கில் லேண்ட் பண்ணுவீங்க? லேண்ட் பண்ணு, ஓடி வந்து லேண்ட் பண்ணு. ஓடி வந்து லேண்ட், ஸ்லோவாக ஓடி வந்து லேண்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு டெலிவரி ஸ்ட்ரைடில் லேண்டிங் கேட்குறேன் நான். இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் டெலிவரி ஸ்ட்ரைடு வந்த உடனே எந்த லெக்கில் லேண்ட் பண்ணுவேன்? வா வேகமா வா. 1 by 1. ஸோ நீ சைடில் தான் லேண்ட் பண்ணுற. ஓகேவா? சைடில் நீ லேண்ட் பண்ணால் உன் பாடி எங்கே இருக்கும்? இப்படி இருக்குமா? அப்புறம் ஓப்பனாக இருக்குமா? சைடில் ஓப்பனாக இருந்தால் கை எங்கே வரணும்? ஆம் ரொட்டேட் பண்ணு. இப்படியா பண்ணுவேன்? இந்த கால் ஓப்பன் வராது. உன்னோட ரைட் லெக் பேக்கில் எல்லாம் இருக்குது. ரைட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு ரைட் லெக் தான் பேக் ஃபுட்டு. உன்னோட பேக் ஃபுட் லேண்டிங் எங்கே வரும்? இப்போ போலிங் ஓடி வந்து அதை தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை அலைன் பண்ணினா தான் பாடியில் இன்ஜுரி ஆகாமல் இருக்கும். புரியுதா? நேராக வரணும்.
லேண்ட் பண்ணணும், லோட் பண்ணணும், டெலிவரி பண்ணணும். ஏன் முதல்ல நேராக நிமிந்து போடுப்பா. ஆமாம்